ஒரு ப்ரௌசரை யூஸ் பண்ணி நம்மளால் கிரிப்டோ கரன்சி ஏர்ன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். அந்த மாதிரி ஒரு ப்ரௌசரை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இந்த ப்ரௌசரை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி செட்டப் பண்ணுறது, எந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத எல்லா விஷயமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா, என்னுடைய பேர் அபிஜித், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது A2ZTECH தமிழ். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரீயாக கிரிப்டோ கரன்சியை கொடுக்கக்கூடிய அந்த ப்ரௌசர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரேவ் ப்ரௌசர். இந்த ப்ரௌசர் இப்போ ரீசெண்டாக ரொம்பவே பாப்புலராக போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன அந்த ரீசன் தான் ஃப்ரீயாக கிரிப்டோ கரன்சி வந்து ஏர்ன் பண்ண முடியும். மற்ற எந்த ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க கிரிப்டோ கரன்சியை வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. இந்த கிரிப்டோ கரன்சியை நம்ம எப்படி வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரௌசருடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம ஃப்ரீயாக வந்து கிரிப்டோ கரன்சி வந்து ஏர்ன் பண்ண முடியும். இரண்டாவது விஷயம், இந்த ப்ரௌசரில் ஆட்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் யூடியூபாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஏதாவது ஒரு வெப்சைட்டை நீங்கள் வந்து விசிட் பண்ணும்போதும் சரி, எந்த விதமான ஆட்ஸுமே இதில் வந்து வராது. இதனால் நமக்கு ஆட்ஸ் எதுவுமே இல்லாமல் வெப்சைட்டை வந்து அக்சஸ் பண்ண முடியும். மூணாவது விஷயம், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரோமியம் பேஸ்டு ப்ரௌசர். ஸோ அதனால் நம்ம குரோமில் சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா எக்ஸ்டென்ஷனுமே இந்த ப்ரௌசர்லேயும் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் எக்ஸ்டென்ஷன் வந்து கிடைக்காது அப்படிங்கிறத எந்த ஒரு பயமும் வேண்டாம். குரோமில் நீங்கள் எந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் எல்லாமே யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இந்த பிரேவ் ப்ரௌசர்லேயும் கிடைக்கும். நாலாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரௌசரில் நம்ம ஏதாவது சர்ச் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு அந்த சர்ச் ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஆட் பிளாக்கர் வந்து இருக்குது. ஸோ நார்மலாக ஆட் வந்து பிளாக் ஆகுதுனால நம்ம வெப்சைட்டோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த விஷயம், இந்த ப்ரௌசர் எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக், விண்டோஸ், ஆண்ட்ராய்டு இந்த மூணுலேயுமே இந்த ப்ரௌசர் வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் வந்து யூஸ் பண்ண முடியும், மேக்லேயும் வந்து யூஸ் பண்ண முடியும். ஆஃப்கோர்ஸ் விண்டோஸ்லேயும் வந்து நீங்கள் இதை வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக இந்த ப்ரௌசரில் ப்ரைவசிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நார்மலாக இன்காக்னிட்டோ மோட் வந்து ஏதாவது ஒரு ப்ரௌசரில் எடுத்தோம் அப்படின்னா அதில் சர்ச் இன்ஜினாக கூகுள் தான் மோஸ்ட் ஆஃப் த ப்ரௌசர்லேயும் வந்து இருக்கும். ஆனால் இந்த ப்ரௌசரில் DuckDuckGo அப்படிங்கிறத ஒரு சர்ச் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிரேவ் சர்ச் அப்படிங்கிறத இந்த ப்ரௌசருடைய ஓன் சர்ச் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரைவசி அப்படின்னு எடுத்திங்கன்னா ரொம்ப ஒரு ப்ரைவேட்டான ஒரு ப்ரௌசிங்க்கு இந்த ப்ரௌசர் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரௌசருடைய ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்ம கிரிப்டோ கரன்சி ஏர்ன் பண்ணுறதுக்கு எதெல்லாம் ரிக்ரூட்மெண்ட் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் விஷயம், பிரேவ் ப்ரௌசர். இந்த ப்ரௌசர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து கிரிப்டோ கரன்சி வந்து ஏர்ன் பண்ண முடியும். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்ஹோல்ட் அக்கௌண்ட். இந்த அப்ஹோல்ட் அக்கௌண்ட் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரேவ் ப்ரௌசரில் வரக்கூடிய ரிவார்ட்ஸ் இல்லைனா கிரிப்டோ கரன்சி எல்லாமே இந்த அப்ஹோல்ட் அக்கௌண்ட்டில் தான் டைரெக்டாக வந்து போய்டும். ஒரு வேலட் மாதிரி இது வந்து ஆக்ட் ஆகும். மூணாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, வசீரெக்ஸ் அக்கௌண்ட். இந்த வசீரெக்ஸ் அக்கௌண்ட் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்ஹோல்டில் நம்ம டைரெக்டாக வந்து வித்ட்ரா பண்ண முடியாது நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த கிரிப்டோ கரன்சியை. ஸோ அப்ஹோல்டில் இருந்து நம்ம வசீரெக்ஸுக்கு மாற்றினா மட்டும்தான் நம்மளால் வந்து கிரிப்டோ கரன்சியை வித்ட்ரா பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த ப்ரௌசரை எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரௌசரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும். பிரேவ் ப்ரௌசர் அப்படின்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும். விண்டோஸுக்கான லிங்க் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கேன். மேக்குக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி வந்து ஃப்ரீயாக கிரிப்டோ கரன்சி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ண உடனே டாப் ரைட் கார்னரில் ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஐகான் வந்திருக்கும். இதான் வந்து பிரேவ் ரிவார்ட்ஸோடைய அந்த சிம்பிள் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணும்போது செட்டிங்ஸ் இல்லைனா ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன் வந்துருக்கும். அதை வந்து டேப் பண்ணிக்கோங்க. இப்போது டைரெக்டாக பிரேவ் ரிவார்ட்ஸோட செட்டிங்ஸ் முன்னாடி போயிடும். இதில் ஆட்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்திருக்கும். அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கீழே ஆட்டோ கான்ட்ரிபியூட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆட்ஸ் வந்து நம்ம எதுக்காக ஆன் பண்ணி வச்சுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆட்ஸ் எனேபிளில் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் வந்து கிரிப்டோ கரன்சியை ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஆட்ஸ் எப்படி நமக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே சின்ன நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னா எந்த ஒரு தேவையும் இல்லை. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலே உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி வந்து ஆட் ஆக ஆரம்பிக்கும்.
ஸோ இதை நீங்கள் விண்டோஸ்லையோ இல்லைன்னா மேக்லேயோ வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி சின்னதாக வந்து வரும். அது வந்ததுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து போயிடும். ஸோ இது வந்தாச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து கிரிப்டோ கரன்சி வந்து வந்துடும். நீங்கள் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத எந்த விதமான ஒரு கட்டாயமும் கிடையாது. அந்த ஆட்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்தாலே நமக்கு வந்து கிரிப்டோ கரன்சி வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து கிரிப்டோ கரன்சி வந்து யூஸ் பண்ண முடியுது. நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய கிரிப்டோ கரன்சி எவ்வளவு அப்படின்னு தெரியணும்னா இந்த ஆட் செட்டிங்ஸுக்குள்ளாடியே நமக்கு எவ்வளோ கிரிப்டோ கரன்சி வந்து கிடைச்சிருக்கு, எவ்வளோ ஆட்ஸ் வந்து ஷோ ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லா விஷயமே வந்து இருக்கும். நம்ம ஒவ்வொரு மாதமும் ஏர்ன் பண்ணக்கூடிய கிரிப்டோ கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஃபர்ஸ்ட்லேயே வந்து அப்ஹோல்ட் அக்கௌண்ட்டில் வந்து டைரெக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் அப்ஹோல்ட் அக்கௌண்ட்டை பிரேவ் ப்ரௌசரோட கனெக்ட் பண்ணலை அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேவ் ப்ரௌசருக்குள்ளே ஆட் ஆகிட்டே வரும். இந்த பிரேவ் ப்ரௌசரில் எந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட் அப்படிங்கிறது கிரிப்டோ கரன்சி தான், பேசிக் அட்டென்ஷன் டோக்கன் அப்படிங்கிறது கிரிப்டோ கரன்சி தான் வரும். இன்னைக்கு தேதியில் இந்த கிரிப்டோ கரன்சியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பேட்டுக்கு கிட்டத்தட்ட 80 ரூபாய் கிட்ட இன்னைக்கு தேதியில் இருக்குது. நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது, அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த காயினோட வேல்யூயோட பார்த்தீங்கன்னா 30 ரூபாய் இருந்தது. ஸோ உங்களுக்கே தெரியும் இதோடைய க்ரோத் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் இந்த பிரேவ் ப்ரௌசர் யூஸ் பண்ணி ஃப்ரீயாக நம்மளால் வந்து கிரிப்டோ கரன்சியை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் பிரேவ் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 15 பேட் மினிமம் இருந்தால் தான் உங்களால் அப்ஹோல்ட் அக்கௌண்ட்டை வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ 15 பேட் வர வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். அந்த 15 பேட் வந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அப்ஹோல்ட் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் சிஸ்டம் இல்லைனா லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே, அதாவது பிரேவ் ப்ரௌசர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களால் அப்ஹோல்ட் அக்கௌண்ட்டை வந்து கனெக்ட் பண்ண முடியும். இந்த பிரேவ் ப்ரௌசரில் வரக்கூடிய கிரிப்டோ கரன்சியை எப்படி நம்ம வசீரக்ஸ் அக்கௌண்ட் மூலமாக நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கிது அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோ நான் வந்து லேட்டராக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ வேணும் அப்படின்னா, கண்டிப்பாக வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கீழே கமெண்ட்ஸ் ஆகும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இந்த ப்ரௌசரை கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்தவித பிரச்சனையுமே எனக்கு வந்து வரல. ஆனால் ஒரு சில வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணும்போது ஆட் பிளாக்கர் டிடெக்ட் ஆகி அது வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஆட் பிளாக்கரை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆட் பிளாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் ரைட் கார்னரில் ஒரு சிங்கம் மாதிரி ஒரு சிம்பிள் வந்துருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே அதில் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துருக்கும். அதை ஆஃப் பண்ண உடனே உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்து அக்சஸ் பண்ண முடியும். இந்த ப்ரௌசரில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு தடவை அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு அப்படின்னா இதில் நம்ம சர்ச் பண்ண விஷயங்கள் எதுவுமே திரும்ப இன்ஸ்டால் பண்ணும்போது ரிகவர் பண்ண முடியாது. பட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாது கூகுள் அக்கௌண்ட் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகி வரும். பட் வேறு எந்த வெப்சைட்டுமே நீங்கள் வந்து சர்ச் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் திரும்ப நம்மளால் வந்து அக்சஸ் பண்ண முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரேவ் ப்ரௌசர் யூஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சி நீங்கள் அப்ஹோல்ட் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணலைன்னா இந்த பிரேவ் ப்ரௌசர்லேயே வந்து இருக்கும். ஒருவேளை நீங்கள் அப்ஹோல்ட் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணாமலே அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த பேட்டை நம்மளை வந்து திரும்ப எடுக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் அப்ஹோல்ட் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ஹோல்ட் அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நீங்கள் ஒருவேளை அந்த பிரேவ் ப்ரௌசரை அன்இன்ஸ்டால் பண்ணால் கூட. ஸோ இந்த வீடியோவில் ஒரு ப்ரௌசரை யூஸ் பண்ணி ஃப்ரீயாக எப்படி கிரிப்டோ கரன்சியை ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரிக்கான டெக் வீடியோஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு அருமையான வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வீடியோ வருவது அபிஜித்.